ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு குக்கிங் வ்ளாக் பார்க்கலாம் நம்ம. என்னோடய ஸ்டைலில் நான் ராஜ்மா எப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி யாரெல்லாம் சமைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அமுச்சு ஷேர் பண்ணி இது செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்து ராஜ்மா எப்படி செய்யலான்ட்டு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நைட்டே நான் இந்த ராஜ்மா ஊற வச்சுருந்தேன். வாங்க அந்த ஊற வச்ச ராஜ்மாவை குக்கரில் போட்டுட்டு இதில் வந்து பட்டை போடலாம். ஏன்னா பட்டையோட ஸ்மெல் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து எனக்கு இந்த பட்டையோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ராஜ்மாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டது இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நல்லா 20 to 30 மினிட்ஸ் வேக வைக்கலாம். கையில் மேஷ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தான மேஷ் ஆகணும் இந்த ராஜ்மா. அதனால ரொம்ப நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் 20 to 30 மினிட்ஸ் இதை வேக வைக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகணும். அப்போ தான் இந்த ராஜ்மா வெந்தது அர்த்தம். அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வெந்தாதான். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு 6 to 7 விசிலுக்கு மேலே போடலாம். ஆனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் அது. அதுக்கப்புறம் இது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கொஞ்சம் ஒரு வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு சைடில் வச்சுட்டேன். ஆனால் நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால நம்ம இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இதே தவாவில் செய்யணும். அதனால நம்ம அப்படியே செய்ய முடியாது. ஏன்னா ஏதாச்சும் மசாலா போட்டால் அது எரியிற ஒரு ஸ்மெல் வந்துடும். அது நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு வந்து அந்த ராஜ்மாவோட ஸ்மெல் தான் வேணும். அதனால கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்க இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து 2 ஆனியன், தக்காளி தான் கொஞ்சம் நல்லா, ஏன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்ட்டுக்காக தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி எப்படி புளிப்பாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நார்மலாகவே சாப் பண்ணிடலாம். ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதுக்காக நான் நார்மலாக எல்லாமே சாப் பண்ணுறேன். பெருசாகவே குட்டி குட்டியாக பண்ணல. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நல்லா ஒரு அந்த குக்கர் வந்து எடுத்துகிட்டு எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆனியன் தக்காளி எல்லாமே போட்டுடலாம். ஏன்னா எல்லாமே மேஷ் பண்ணணும் அப்படின்ட்டுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணணும். அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கிரேவி கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ தான். அதனால் நல்லா ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினே இருங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டோட பேஸ்ட்டு அப்புறமா ஜிஞ்சர் பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தான் போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. அதோட ஸ்மெல்லு ரொம்பலாம் நம்மளுக்கு வேணாம். அதனால் கொஞ்சமாக நல்லா இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இது காரம் எதுலாம் இல்லை, வெறும் இது கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். வெறும் இது ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இது வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மேஷாக இருக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். அதிலே வந்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம மேஷ் பண்ணது. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு நம்ம அப்படியே வதங்கி இருக்கோம். அதனால நம்மளுக்கு ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம நார்மலான மசாலா தான் போட போகிறோம். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக காரத்தன்மத்துக்கு, அதுக்கப்புறம் தனியாத்தூள் அதுவும் கொஞ்சமாக தான் போடுங்க, ரொம்பலாம் என்ஹான்ஸ் பண்ணக்கூடாது இதில். ஏன்னா இதில் வந்து அந்த பட்டையோட ஸ்மெல்லு தான் ரொம்ப வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரக பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மஞ்சத்தூள் வந்து போடவே கூடாது, அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த ராஜ்மாவை போட்டுக்கலாம். பாயில் பண்ண ராஜ்மாவை போட்டதுக்கப்புறம் நல்லா இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப திக்காக தோணுது. அதனால நான் வந்து இதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணும்ன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இது திக்காகிடும். அதனால கொஞ்சம் நம்ம இன்னும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா லிக்விடாக பண்ணலாம். அப்போ தான் இது ஆக்சுவலாக ராஜ்மா வந்து ரைஸ் கூட தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பட் டேஸ்டி அப்படின்னா ரைஸு தான்.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா முதல்லே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ராஜ்மா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி மேலே போட்டுட்டு இது பாருங்கள், இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைமாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. அடுத்த வீடியோவில்